கண்ணப்பன் திரைப்பட சுருக்கம். ஒரு இளைஞன் சபிக்கப்பட்ட கலைப்பொருளின் மீது தடுமாறுகிறான். இதன் விளைவாக அவன் தூங்கும் ஒவ்வொரு முறையும் பேய் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறான். அங்கே சிக்கிய பேய்களிடமிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியுமா? கஞ்சுரிங் கண்ணப்பன் திரைப்பட விமர்சனம். திகில் திரைப்பட ஆர்வலர்களுக்கு கஞ்சுரிங் கண்ணப்பன் வாய்நீர் பாசனம் செய்யும் ஒரு கண்டுபிடிப்பு முன்மாதிரியைக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு திகில் படத்திலும் கதாபாத்திரங்கள் நிஜ உலகில் ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்கின்றன. ஆனால் இங்கே அவர்கள் ஒரு கனவு உலகில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் எழுந்திருக்கும் வரை அவர்கள் இடத்தில் பேய்களை சமாளிக்க வேண்டும். அந்த உலகில் அவர்களுக்கு என்ன விதி நேர்கிறதோ அது நிஜ உலகிலும் பிரதிபலிக்கும். படத்தின் கதாநாயகன் கண்ணப்பன் அல்லது கே.பி. சதீஷ் ஒரு கேம் டிசைனர் வேலைக்காக ஆசைப்படுகிறார். அவரது குடும்பத்தில் ஓய்வு பெற்ற தந்தை ஆஞ்சநேசன், விடிவி கணேஷ், தாய் லட்சுமி, சரண்யா பொன்வண்ணன், ஒரு யூடியூபர் மற்றும் ஒன்றும் செய்யாத மாமா சேகர், நமோ நாராயணன் ஆகியோர் அடங்குவர். அவர் ஒரு மர்மமான பொருளை சபிக்கப்பட்ட கனவு பிடிப்பவர் மீது தடுமாறும்போது அவர் தற்செயலாக அதன் பலியாகிறார். இந்த சாதனம் அவரை 1930 2 பிரிட்டிஷ் பேய்களால் வேட்டையாடப்பட்ட ஒரு அரண்மனை மாளிகைக்கு கொண்டு செல்கிறது. நிஜ உலகில் அவன் விழித்தெழும்போதெல்லாம் அங்கிருந்து விலகிச் செல்ல முடியும் என்றாலும் அங்கே அவனுக்கு என்ன நடந்தாலும் அது அவன் மீது ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லும். எனவே அவர் அங்கு செய்தால் அவர் இங்கேயே இறந்து விடுவார். டைரக்டர் செல்வின் ராஜ் சேவியர் இந்த பரபரப்பான முன்மாதிரியை பயன்படுத்தி நகைச்சுவை கலைஞர்களின் கூட்டத்தை பயன்படுத்தி ஒரு திகில் நகைச்சுவையை கட்டமைக்கிறார். சொல்லப்போனால் படத்தின் முக்கிய பலம் அவை. மேலே குறிப்பிட்டுள்ள நடிகர்களைத் தவிர போராடும் மனநல மருத்துவராக ரெடின் கிங்ஸ்லியும் படத்திற்காக ஹீரோவுக்குப் பின் வரும் டெவில் ஆம்ஸ்ட்ராங் என்ற நகைச்சுவையான பெயருடன் ஆனந்தராஜ் உள்ளூர் ரவுடியாகவும் உள்ளனர். மறுபுறம் நாசர் மற்றும் ரெஜினா கசாண்ட்ரா பேயோட்டுபவர்களை மிகவும் நேரான முகத்துடன் விளையாடுகிறோம். ஒவ்வொரு அல்லது இந்த கதாபாத்திரங்களும் சாதனத்தின் பலியாகும்போது அவர்கள் அனைவரும் கனவு உலகில் முடிவடைகிறார்கள். அங்கு அவர்கள் முயற்சி செய்து மந்திரத்தை உடைக்க உதவும் ஒரு சாவியைப் பெற வேண்டும். திகில் மற்றும் காமெடி படமாக இயக்குனர் இதை சம பாகமாக கருதுகிறார். நகைச்சுவை வேலைகள் அது இன்னும் வினோதமாக இருந்திருக்கலாம், ஆனால் திகில் பொதுவானதாகவே வருகிறது. 3வது அல்லது 4வது நிகழ்வுக்குப் பிறகு பயமுறுத்துவதை நிறுத்தும் தொடர்ச்சியான ஜம்ப் பயம். தனிப்பட்ட காட்சிகளை ஸ்கிரிப்ட் செய்யும்போது முதலில் தோன்றிய எந்த யோசனையையும் தீர்க்க முடிவு செய்த முன்மாதிரியால் திரைப்பட தயாரிப்பாளர் மிகவும் உற்சாகமாக இருப்பதாக உணரும் நேரங்களும் உண்டு. இதனாலேயே படம் முடிந்து நீண்ட நாட்களுக்குப் பிறகும் நம்மோடு ஒட்டிக்கொள்ளாத ஒரு பொழுதுபோக்கு திசைதிருப்பலாகவே இருக்கிறது.